என் லக்ஷ்மிக்கு டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சு. நாள் தவறாம அவன் நடந்தது எல்லாம் அதுல எழுதிட்டு வந்தா. அத அவ புக்கை வெளியணும்னு ஆசைப்பட்டா. அந்த டைரி இப்போ காணும். ஐயோ, நான் இங்க உள்ள தானே வச்சிருந்தேன். இங்க வச்சிருந்தா எங்க போயிருக்கோம்? தெரியல சார், வேற யார் எடுத்தாங்கன்னு தெரியல சார். உங்க பேர் என்ன? ஜக்கரி. எதிரில் குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்களே, இவங்க ஜான்சி தானே? ஜான்சியா? இவளா? நிச்சயமா இவ ஜான்சி இல்ல. என்ன என்ன சொல்றீங்க? இவங்க ஜான்சி இல்லையா? ஜான்சின்னு தானே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜான்சி எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும். அப்ப இவங்க யாரு? ஆந்திரா வேல்ராஜோட பொண்ணு. அது யாரு? வேலுராஜுவா யாருன்னு கேக்குறீங்க? ஆந்திரால வந்து கேட்டு பாருங்க. பச்சை குழந்தை கூட சொல்லும். ஆந்திரால குண்டூர் அந்த ஏரியாவே வேலுராஜுவோட சுண்டு விரல செஞ்சா தீ பிடிக்கும். ஆனா வேலுராஜு ரொம்ப மென்மையான மனிதர், அன்பான மனைவி, அழகான ரெட்டை குழந்தைங்க. பசங்களா, என்னம்மா? சாப்பிடலாம். நந்தினியை கூப்பிடுங்க. ஐயோ அம்மா, நான் தான் நந்தினி, அவ தான் ஜான்சி. ஐயோ, போய் நந்தினியை கூட்டிட்டு வாமா. உங்க ரெண்டு பேர்ல யார் ஜான்சி? நாங்க தான் ஜான்சி. மரியாதையா கரெக்டா சொல்லுங்க, யார் ஜான்சி? நான் தான் ஜான்சி. உனக்கு மீச போட்டதா நீ ஜான்சியா தெரிவ. இங்க வா. சக்ரி, மீச எப்படி இருக்குன்னு வந்து பாரு. சூப்பரா இருக்கு பெரியம்மா. இனிமே டெய்லி ஜான்சி மீசையோட தான் இருப்பா. அன்னையில இருந்து ஒருத்தி ஆண் மாதிரியும் இன்னொருத்தி பெண் மாதிரியும் தான் வளர்ந்தாங்க.
எடுத்துக்கிட்டுங்களா? ஏமா வெய்மா. சரிங்க. ஏம்பா கட்டப்பா, நமக்கு எதுக்கு இவ்வளவு பணம் எல்லாம்? வேல்ராஜ், கோயில் உண்டியல்ல சாமி கிட்ட கேட்டா பணத்தை எல்லாம் போடுறோம். நீங்க எங்களுக்கெல்லாம் சாமி மாதிரி. சாமி எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க, தாராளமா செலவு பண்ணுங்க சாமி. கட்டப்பண்ண ரொம்ப நல்லா பேசுறீங்க. அண்ணனே சொல்லிட்டாரு, பணத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்கண்ணே. கொடுத்துருவோமா? என் பொண்ணுங்க கிட்டயும் கேட்டுக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? அப்பா எல்லாருக்கும் கொடுத்துருங்கப்பா. சரி. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் காவல் தெய்வம். அந்த மக்களோட அத்தனை நல்லது கெட்டதையும் ஒரு நல்ல தலைவனா இருந்தவர் பார்த்துக்கிட்டாரு. அப்பதான் அந்த வேலுராஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு நடத்த முடியாது. அப்புறம் எதுக்குங்க அவனை விட்டு வச்சிருக்கீங்க? அவனை கொன்னுட வேண்டியது தானே? ஐயா ஊன்னு சொல்லுங்க, தூக்கிடுவோம். சுந்தரி எதுக்கு வச்சிருக்கோம்? ஐயா சொல்லுங்கய்யா, செஞ்சிடுவோம். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி வேலுராஜ் மேல அவங்களால கை வைக்க முடியல. அதுக்கு காரணம் கட்டப்பா. வேலுராஜ் பின்னால ஒரு நிழல் மாதிரி இருந்து அவரை காப்பாத்தினார் கட்டப்பா. அவர் தான் என்னோட அப்பா. ஊருக்கே நல்லது நல்லதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா உங்க உயிருக்கு உழ வச்சிருவாங்க அண்ணா. அப்படிதான்டா சொல்லும் இந்த உலகம். 4 பேருக்கு நல்லது செஞ்சா நம்ம உயிர் போகதான்டா செய்யும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுடா. இல்லண்ணே, உங்களை போட்டு தள்ளிட்டாங்கன்னா இந்த குழந்தைங்களை யாருன்னா பாத்துக்கிறது? ஏன் நீ இருக்கிய பாத்துக்க மாட்டியா? அதுக்கு இல்லண்ணே, உங்களை கொல்ல போறவங்க என்ன கொல்ல மாட்டாங்களா? இப்ப என்ன சொல்ல வர்ற நீ? அவரை தன்னோட வேற ஊருக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா அந்த மக்களை விட்டு வரமாட்டேன்னு ஐயா தீர்மானமா சொல்லிட்டாரு. கடைசியில கனத்த மனசோட நந்தினியை மட்டும் தம்பியோட அனுப்பி வச்சாரு வேல்ராஜ். ஒரு நாள் ஜான்சி எங்க அப்பா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. அப்போ வேலுராஜு கிட்ட காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு பொம்பளை ஓடி வந்தா. வேலுராஜுவும் என்னன்னு தெரியாம பதறி போயிட்டாரு. அப்போ வேலுராஜு இல்லாத அந்த ஊர் நாகேஷ் கைக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாத எங்கள் அப்பா ஜான்சியை கூட்டிகிட்டு போயிட்டாரு. நானும் ஜான்சியும் சின்ன வயசுல இருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். ஜான்சி கூட கோபமும் வீரமும் சேர்ந்தே வளர்ந்துச்சு. அவள் ஒரு பொம்பளை வேல்ராஜா மாறினா. அவளோட மனபலமும் வீரமும் என்னை பிரமிக்க வச்சது. ఏంటి ఝాన్సీ, నువ్వేనా? ఎందుకు ఇలా చేసావు? మన గ్యాంగ్ లో ఉన్న అందరూ హుషారుగా ఉన్నారని చూడ్డానికి. 24 అవర్స్ మన గ్యాంగ్ గురించి నువ్వు ఆలోచిస్తున్నావు. సరేరా, బాగున్నారా? అందరూ బాగున్నాం. నువ్వు ఎలా ఉన్నావమ్మా? బాగున్నాను. నెక్స్ట్ పని ఏంటి? గుంటూరులో మా జయం మనదే, జయం మనదే, జయం మనదే.
ஜான்சி எங்கள் வீட்டில் என் கூட தான் வளர்ந்தான். அந்த சின்ன வயசுலயே எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஈர்ப்பு வந்துருச்சு. அந்த ஈர்ப்பு காதலாச்சு. ஜான்சி, ம், இப்ப எதுக்கு ஊட்டி விட்ட? பிடிச்சிருக்கு, அதனால தான் ஊட்டி விட்டேன். ம். ஆ? நீ எதுக்கு ஊட்டி விட்ட? பிடிச்சிருக்கு, அதான் ஊட்டி விட்ட. ம். ஜான்சி, உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே இதுதான். உனக்கு பிடிச்ச எதையும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன். இதுவே வேற பொண்ணா இருந்தா நம்ம கேங்ல காதலெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு டயலாக் எல்லாம் பேசியிருப்பா. இங்க பாரு, காதலுக்கு தெரியாத மனசு பாலைவனம் மாதிரி. அதை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு மனசு காதலுக்கு தெரியாத யாருக்குமே மக்களை நேசிக்கவே முடியாது. ம். அப்போ உன் மனசுல காதலுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்க. நிறைய. அதுல எனக்கான இடம் எவ்வளோ? என் மக்களை விட 1% கம்மியா. சாப்பிடு. நானே சாப்பிடுறேன், பரவாயில்ல. என் மேல ஜான்சிக்கு இருந்த காதலை விட என் அப்பா மேல அவ உயிரையே வச்சிருந்தா. எங்க அப்பாவும் என்னை விட அவளை தான் உயிர்வான இடத்துல வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு அவ எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சிருந்தா. இப்படி அமைதியாகவும் சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் எங்க அப்பாவை, ஜான்சியோட அப்பாவை கொலை பண்ண குரூப்பு கொடூரமா கொலை பண்ணாங்க. என்னால எங்க அப்பாவோட மரணத்தை தாங்கிக்க முடியல. ஆனா ஜான்சியோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாடல, தூங்கல, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல. எங்க அப்பாவை கொன்னவங்கள பழி தீர்ப்பேன்னு வைராக்கியமா சொன்னான். நான் அவ ஏதோ கோபத்துல சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ அதுக்காக தன்னையே தயார்படுத்திக்கிறதுல கவனமா இருந்தா. நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இது ரொம்ப ஆபத்தான வேலைன்னு. அதுக்காக என் உயிரே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவனுங்களை பழி வாங்கியே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்னான். எனக்கு வேற வழி இல்லை, அவளோட போக்கிலேயே போலான்னு முடிவு பண்ணேன். அவளுக்கு பாதுகாப்புக்கு நானும் போனேன். எங்க அப்பாவையும் அவ அப்பாவையும் கொன்னவங்கள ஜான்சி தேடி பிடிச்சி அவளோட வெறி தீர்ற வரைக்கும் வெட்டி கொன்னா. அவங்கள கொன்னது ஜான்சி தான் தெரிஞ்ச உடனே போலீஸ் அவளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட பேசாம போலீஸ்ல சரணடைஞ்சிடலான்னு சொன்னேன். ஆனா ஜான்சி மாற்றப்ப மாட்டிப்போம், அதுக்கு முன்னால நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடுவான்னு சொன்னான். ஊர்ல நாட்டுல இருக்கிற அயோக்கியனுங்களை, துரோகிகளை, மக்களை ஏமாத்துற அதிகாரிகளை, நாட்டை சுரண்ட அரசியல்வாதிகளை தேடி பிடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், 100 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நாம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சு களை எடுக்க ஆரம்பிச்சோம்.
நான் அவளோட காதலங்கிறத தாண்டி அவளுக்காக நான் அவளோட தளபதியா மாறினேன். செத்தவங்களோட பணத்தையும் சொத்தையும் அபகரிச்சு அதை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தோம். 2 பேரா இருந்த நாங்க 4 பேர் ஆனோம். 4 40 ஆச்சு, 40 400 ஆச்சு. போலீஸுக்கு நாங்க பெரிய தலைவலி ஆயிட்டோம். மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்தனால போலீஸால எங்களை நெருங்கவே முடியல. போலீஸுக்கு எங்களை பிடிக்க வேண்டிய கட்டாயம் அதிகமாச்சு. மேல் இடத்துல இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சது. அப்பதான் நாங்க தாசில்தாரை கொல்ல போறோங்கிறத மோப்பம் பிடிச்சி வந்துட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சோம். அப்போ ஜான்சிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அண்ணா ஆ ஜான்சி எந்திரி சாப்பிடலாம். எனக்கு சாப்பிட பிடிக்கல. எனக்கு வாயெல்லாம் கசக்குது. ஏய் ஜுரம் அதிகமா இருக்கு, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். எந்திரி. இல்ல, போலீஸ் எல்லா இடத்துலயும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தாயிடும். ஏய், இங்க பாரு, இப்போ நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னா உன் உயிருக்கே ஆபத்தாயிரும். முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். எந்திரி. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? முதல்ல நான் சொல்றதை கேளு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். வா எந்திரி. வா எந்திரி, மெதுவா மெதுவா. டேய் பாருங்கடா. சரிண்ணா. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அதையும் தெரிஞ்சு போலீஸ் அங்கே வந்துட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சோம். அப்போ போலீஸ் என்ன சுட்டுட்டாங்க. போலீஸுக்கு எடுப்படி அதிகமாயிருச்சு. அப்பதான் முடியல. போலீஸ் வருதா பாரு. పోలీస్ పోయిటాంలా ఝాన్సీ పోలీస్ మన దగ్గర వచ్చేసారు. మనని ఎప్పుడంటే వాళ్ళు పెట్టుకుంటారు. இன்னும் கொஞ்ச நாளைக்கு మన பிளான் தலைமறைவா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நானும் நீங்க சேர்ந்திருந்தா போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக பிரிஞ்சு போகணும்னு சொல்றியா? திடீர்னு இப்ப எதுக்கு இந்த முடிவு? என்னைக்கு கடவுள் ஒண்ணு என்னையும் ஒண்ணு சேர்த்தாரோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உன்னை நான் பிரிஞ்சதே இல்லை. பிரிவுங்கிற வார்த்தையை கேட்கும் போது நெஞ்சு அப்படியே பதறுது. உன் முடிவை நீ மாத்திக்கோ. அந்த வலியை எனக்கு கொடுத்துறாத. புரிஞ்சுக்க ஜான்சி, உன்னோட நிழலா உன் நிஜமாக வாழ்ந்தான் நான் சொல்றேன். நான் சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. நம்ம சாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை நாமளே உருவாக்கி கொடுத்துடக்கூடாது. இது வாழ்றதுக்கான போராட்டம், அதுக்கான பிரிவு தான் அது. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? உன்னை பிரிஞ்சு நான் இப்ப எங்க போவேன்? எனக்கு வேற யாரையுமே தெரியாது. வேண்டாம் சக்கரி. இங்க பாரு, போராட்டமே நம்ம வாழ்க்கையாயிடுச்சு. வாழ்வோ சாவோ ஒன்னாவே இருந்தல்லாம். சாவு நம்மளை சீக்கிரம் நெருங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி துடிக்கிறேன். அதை உனக்கு புரிய வைக்க முடியாம இப்ப நான் தவிச்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ ஷான்சி, புரிஞ்சுக்கோ. நம்மளோட இலக்கை அடையிறதுக்காகவாது நம்ம வாழ்ந்தாகணும். வாழ்ந்தாகணுங்கிறதுக்காகவாது நம்ம பிரிஞ்சாகணும். ஆனா இந்த பிரிவு நிரந்தரம் இல்லை. புரிஞ்சுக்கோ ஜான்சி, நம்ம காதல் காலத்தின் கட்டாயத்தினால அடைஞ்சிடக்கூடாது. அது காலத்துல நிலைச்சு நிக்கணும். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால உன்னை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நீ எனக்கு முக்கியம் பட்டனால நான் அதை உங்ககிட்ட சொல்ல நினைக்கல. ஆனா
அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ரகசியம்? என்ன சொல்ற? அப்போ எனக்கு அது கட்டளையா இருந்தது. இப்போ அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். உனக்கு ஒருவன் சொல்லிக்க கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கா. தங்கச்சியா? அவ பேர் நந்தினி. அப்படியே பார்க்க அச்சசல் உன்ன மாதிரியே இருப்பா. சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையினாலையும் உன் அப்பாவோட சாவுக்கு முன்னாலேயே சித்தப்பாவோட அவன் தங்கச்சி சென்னைக்கு போயிட்டா. இப்போ பொள்ளாச்சியில் பாலாறுபதி அப்படிங்கிற ஊரில் அந்த ஊர் நாட்டாம நாச்சிமுத்துவோட மருமக லக்ஷ்மியா வாழ்ந்துட்டு இருக்கா. நீ கொஞ்ச நாளைக்கு பொள்ளாச்சியில் அவ கூட போயிரு.